போகிறாங்க. சிட்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாங்க ரோஹிணி ஏதோ எமர்ஜென்சியாக பேசணும்னு சொல்லி கால் பண்ணீங்கன்னு. அப்புறம் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு என்ன ரொம்ப நாள் ஒருத்தன் வந்து பிளாக்மெயில் பண்ணுறான் ஒரு விஷயத்த சொல்லி. ஸோ அவனை வந்து கொஞ்சம் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் இருக்கிறதுலே நல்ல கஸ்டமர் நீங்கள் தான். இப்போ கூட வட்டி எல்லாமே கொடுத்த காசு எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டீங்க. உங்களை நம்பி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் நான் வட்டிக்கு காசு கொடுத்து வாங்குறேன். என்கிட்ட போய் இந்த மாதிரியான வேலையை சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அப்போ இவ்வளோ நம்பி எனக்கு கடன் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ வேறு சூழ்நிலை தெரியாமல் பேசாது சும்மா இருடி அப்படின்ட்டு ரோஹிணி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சிட்டி உங்களை வெளியே விசாரிச்சுட்டு தான் வரோம். நீங்கள் வட்டி தொழில் கூட்டுறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக போலீஸ் தேடுற அளவுக்கு நீங்கள் லிஸ்ட்டெல்லாம் இருந்திருக்கீங்களாம்லே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க 2 பேருமே. அடுத்து சிட்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். என்னடா நம்மளுடைய பேர் பெரிய பாப்புலரெல்லாம் ஆயிருக்குன்னு. ஆமாண்ணே நம்ம கெத்து யாருக்கும் தெரியுதுல்ல. வெளியில் விசாரித்தாலே நம்ம யாருங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா சரி நம்பி வந்துட்டீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சிட்டி சொல்கிறான். அவன் ஆள் யார் எப்படி இருப்பான் என்ன ஊர் எந்த ஊர் எங்கே இருக்கான் என்ன இருக்கா அப்படி இப்படின்னு பயங்கரமாக கொஸ்டின் கேட்குறாரு. அவர் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவன் பார்க்கறதுக்கு ஐடி கம்பெனி மேனேஜர் மாதிரி இருக்கானே ஆள் ரொம்ப ராயல் ஹைடெக்காக இருக்கானே.